ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு கண்டிப்பா இந்த வராகி அம்மா சொல்வது உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது. பொறுமையாக நான் சொல்றத முழுசா கேட்டீனா என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நீயும் சாதுரியமாக புத்திசாலித்தனமாக இருக்கலாம் அல்லவா? எப்பவுமே ஒரு உண்மையை தெளிவா புரிஞ்சுக்கோ. உண்மையா நேர்மையா வாழக்கூடிய மனிதர்களை தான் கெட்டவர்கள் மிக சுலபமாக அழிக்க நினைப்பார்கள். நேராக இருக்கும் ஆணிகளை தானே உள்ளே இறக்குறதுக்காக அதிகமாக அடிப்பாங்க. நேராக இருக்கிற ஆணிகள் அதிகமாக அடி வாங்குவதை போலதான் நேர்மையாக இருக்கும் மனிதர்களும் இந்த உலகத்தில் ஒன்றை போல அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க, ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்காக அதை அப்படியே நடக்க விட்டுட்டா அப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் கெட்டவங்களுக்கும் கெட்ட மனிதர்களின் செயல்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவதற்கும் உன்னை போல நல்ல மனிதர்களுக்கு நல் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கும் இந்த வராகி அம்மா ஓடோடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல மனிதர்கள் உனக்கு நல்லதை செஞ்சிருந்தாலும் கெட்டதை செஞ்சிருந்தாலும் கூட நன்றி சொல்லு. ஏன்னா நல்லதை செய்த மனிதர்கள் மூலமாக நல்ல குணம்னா இப்படி தான் இருக்கணும், நம்மளும் 4 பேருக்கு உதவி செய்யணுன்ற அந்த எண்ணத்தை உனக்கு கொடுத்தாங்க இல்லையா? அந்த எண்ணம் உனக்கு வந்ததற்காகவும் அவர்கள் செய்த உதவிக்காகவும் நன்றி சொல்லு. இன்னும் சில பேர் இருப்பாங்க, ரொம்ப மோசமாக உன்னை ஏமாத்திருப்பாங்க, அல்லது ரொம்ப மோசமாக உன்னை காயப்படுத்தி பேசியிருப்பாங்க, அல்லது உன் மனசு கஷ்டப்படும்படியாகவும் நீ அழுகும்படியாகவும் கூட சில செயல்களை செய்திருப்பார்கள் தானே? அப்படிப்பட்ட கெட்டவங்களுக்கும் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து இப்படிலாம் வாழக்கூடாதுன்ற முடிவுக்கு எடுக்க வச்சவங்களுக்கும் கூட நீ நன்றி தான் சொல்லணும். ஏன்னா உனக்கே தெரியாமல் கூட நீ தப்பு செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த தப்பை மட்டும் நம்ம யாருக்கும் செஞ்சிடவே கூடாது. இப்படி ஒரு தப்பு இவங்க நமக்கு செஞ்சதால் நம்ம எவ்வளோ மனசு கஷ்டப்படுறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கூட யாருக்கும் இந்த தவறை செஞ்சிடக்கூடாது, யார் மனசையும் நோக்கடிக்கும் விதமாக நம்ம நடந்துடக்கூடாதுன்ற அந்த பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தவங்க சில மோசமான மனிதர்கள் தானே? அதனால தான் கெட்டவங்களுக்கும் கூட நன்றி சொல்லுன்னு சொல்கிறேன். நல்லவங்களை பார்த்து நம்ம எப்படி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதே போல் கெட்டவங்களை பார்த்து நம்ம இதை செய்யவே கூடாதுன்ற விஷயத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்ததற்காக நன்றி சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. வாழ்க்கைனா வலி வேதனை கஷ்டம் துக்கம் வரதான் செய்யும். ஆனால் அது வந்த வேகத்திலேயே உன்னை விட்டு விலகி போகும்படி இந்த வராகியம்மா செய்வேனேன்னு செல்லவே. உன்னால் முடியாதுன்னு பல பேர் சொன்ன அந்த வார்த்தைகள் தானே உன்னை வேகமாக உத்வேகத்தோடு முன்னுக்கு தள்ளி இன்னைக்கு உன்னை வெற்றி பெற வச்சிருக்கு. அதனால் உன்னால் முடியும்னு சொன்ன விவங்களை விட உன்னால் முடியாதுன்னு சொன்ன மனிதர்கள் உனக்கு கொடுத்த வைராகியத்துக்காக தன்னம்பிக்கைக்காக நீ நன்றி சொல்லி கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு எல்லையை வச்சுக்கோ என் செல்லமே. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில், வளர்ச்சியை பார்க்கும் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் உன்னை ஈர்க்கும், அதை செய்ய சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தும். ஆனால் நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல ஒரு தெளிவை வச்சுக்கோ. எல்லையை உனக்காக போட்டுக்கலாம், ஆனால் ஒரு எல்லையை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் இப்படி தான் வாழ்க்கையை வாழுவேன், இதுவே எனக்கு போதும், இதுக்கு மேலே நான் கஷ்டப்பட மாட்டேன், முயற்சி செய்ய மாட்டேன்னு மட்டும் ஒரு எல்லைக்குள்ள உன் வாழ்க்கையை வச்சிடாதே என் செல்லமே. எல்லை இல்லாமல் உனக்கான முயற்சிகளை செஞ்சு நீ முன்னேறணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் அந்த மரம் பட்டு போகணும் காஞ்சு போகணும்னு நினைக்காது. நதியில் இருக்கக்கூடிய மீன்கள் நதி வற்றி போகணும், மீனெல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி போயிடணும்னு நினைக்காது. ஏன்னா நதி வற்றி போச்சுன்னா மீன்கள் செத்து போயிடும், மரம் பட்டு போச்சுன்னா பறவைகள் செத்து போயிடும். ஆனால் மனிதர்கள் மட்டும் தனக்கு உதவி செஞ்சவங்க கஷ்டப்படணும், தன்னை விட அவங்க கீழே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. தன்னை வாழ வைப்பவர்கள் தனக்காக உதவி செய்கிறவர்கள் அழிவதை பார்த்தும் கூட அவங்களுக்கு உதவி செய்யாமல் அவங்களுக்காக கவலைப்படாத ஒரே இனம்னா அது மனிதனாக மட்டும்தான் இருக்கான். இப்போ புரியுதா? மனித பிறவி எவ்வளோ உயர்வான பிறவி, அதை எவ்வளவு மோசமாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது. அப்படிப்பட்ட மோசமான மனிதர்களில் ஒருவனாக நீ மாறிடாம உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கும் நல்லது நினைக்கிறவங்களுக்கும் எப்போதும் உண்மையாக
உன்னாலான நல்ல உதவிகளை செய்யக்கூடிய பிள்ளையாரு. எப்போதும் சில விஷயங்கள் நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், என்னதான் உட்காந்து அழுதாலும் வருந்தினாலும், எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நடக்க வேண்டியதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால சில விஷயங்களை எல்லாம் ரொம்ப உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அமைதியாக இருந்தாலே அமைதிக்கு மதிப்பு அதிகம். நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு வார்த்தைகளால் வாதாடுவதை விட சில இடங்களை அமைதியாக கடந்து போக தயாராகு. உறவுகள் தான் முக்கியம்தான், ஆனால் உறவுகளை விட நிம்மதி முக்கியம். கூட இருக்கிற சொந்தக்காரங்க உன் நிம்மதியை நிலை குலைக்கும் விதமாக ஏதாவது செய்கிறாங்க, அல்லது உன்கிட்ட சண்டை போடுறாங்க, உன் மன அமைதியை குலைக்கிறாங்க, உனக்கு மன வருத்தத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியும் போது அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம், நிம்மதி இருந்தால் போதும்னு அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறதுல தப்பே இல்லை என் தங்கமே. அறிவை விட அனுபவங்கள் முக்கியம். உனக்கு நல்ல அனுபவங்களை இந்த வராகி அம்மா கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழலாம்னு யோசி. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதனாக பிறந்த எல்லாரும் எதையாவது எதிர்பார்ப்பதும் ஆசைப்படுவதையும் ஏக்கம் கொள்வதையும் வாழ்க்கையில் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் நினச்ச உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீ எதை எதிர்பார்த்து ஏக்கம் கொண்டிருக்கிறாயோ அதை கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இப்போ எதற்காக ஏக்கம் கொண்டு எதை எதிர்பார்த்து வேணும் வேணும்னு பிடிவாதமாக காத்திருக்கிறியோ, ஒரு கட்டத்தில் இன்னும் சில வருஷங்களுக்கு பிறகு அதை வேண்டவே வேண்டாம்னு உன் வாயாலேயே உன் வாழ்க்கை உன்னை சொல்ல வைக்கும். ஏன்னா வாழ்க்கையோட சூட்சுமமான ரகசியமே அதுதான். மனிதர்கள் எதை வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களோ அதை வேணாம்னு அவங்கள சொல்ல வைக்கும். எதை வேண்டவே வேண்டாம்னு வெறுத்து ஒதுக்குறாங்களோ அதுதான் சிறந்தது, அதுதான் நல்லவங்க, அவங்க தான் சரியானவங்கன்னு அவங்கள தேடியும் வாழ்க்கை உன்னை ஓட வைக்கும் என் செல்லமே. அதனால் எப்போதுமே எதையுமே நிரந்தரம் மட்டும் நினச்சிடாத. எல்லாமே மாறக்கூடியது தான். காலம், சூழ்நிலைகள், வாழ்க்கைன்னு மாறிக்கிட்டு இருக்க இந்த கலியுக பூமியில் நேரத்தை மட்டும் வீணாக்கிறாதே. உன்னை நீயே மதிக்க கற்றுக்கோ. தினமும் மாறிக்கிட்டு இருக்கிற, புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் நீயும் புதுசாக எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும். சிரிப்போடையும் நேர்மறை எண்ணங்களோடையும் நீ வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. எப்போதும் எல்லாரிடமும் நன்றி உணர்வோடு நடந்துக்கோ. நேர்மையான உண்மையான நபர்களோட மட்டும் பழகு. உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தக்க வச்சுக்கோ. தேவையற்ற கவலைகளை தூக்கி போட்டுட்டு தேவையான விஷயங்களை பற்றி யோசித்து வாழ தயாராகு. உனக்கான இலக்கை நீ தெளிவாக வச்சுக்கிட்டு அந்த இலக்கை அடைவதற்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அத்தனையும் சிறப்பாக செஞ்சுடுவேன் செல்லமே. எப்போவுமே நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்கோ. இப்போதும் அப்படிதான் ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்ல போகிறேன். நீ பிறந்ததுக்கு காரணம் உன் பெற்றோர்கள். உனக்கு பேர் வச்சதும் அவங்க தான், உனக்கு கல்வியை கொடுத்ததும் அவங்க தான். சம்பாதிக்கிற வருமானத்தை உனக்கு கொடுப்பது நீ வேலை செய்கிற இடமோ அல்லது உன்னிடம் வந்து சேரக்கூடிய வாடிக்கையாளர்களோ. அப்போ பிறப்பும் உனக்கு மற்றவங்க கொடுத்தது, பேரும் மற்றவங்க வச்சது, கல்வியையும் மற்றவங்க கற்றுக் கொடுத்து தான் நீ கற்றுக்கிட்ட. சம்பாதிப்புங்கிறதும் அடுத்தவங்க கொடுக்குற காசு பணத்தின் மூலமாக வருது. மரியாதையும் உனக்கு மற்றவங்க தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நீ எந்த தான் மற்றவங்களுக்கு கொடுப்ப? உன் முயற்சியை கொடு. நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டு. நீ சம்பாதிக்கிற பொருட்கள், சொத்துக்கள் என அனைத்தும் உன் சுய முயற்சியின் மூலமாக வரக்கூடியதாக இருக்கும்போது, நீ முயற்சியை தினமும் அதிகப்படுத்தும் போது, உன்னுடைய முயற்சியை நீ மற்றவங்களுக்காக செய்யும்போது, உதவிகளை செஞ்சாலும் சரி, அது ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு நன்மையா நல்லபடியாக மாறும் அல்லவா? காசு பணம் வச்சிருக்கவனை இன்னைக்கு வேணும்னா உலகம் தேடி போய் கொண்டாடலாம். அந்த பணமே நாளைக்கு அவனை பகைவனாக மாற்றிடும். இன்னைக்கு பாசம் காட்டுற மனிதர்கள் எல்லாம் நாளைக்கு உன்கிட்ட சண்டை போட்டு விலகி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் பணத்தால் வர்ற பாசத்தை நீ வேணான்னு ஒதுக்கி வச்சிரு. பணம் இருக்கோ இல்லையோ எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாத. எப்போதும் உன் மேலே அன்பாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நீ உன் கூட வச்சுக்கோ. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழ்வதில் தான் உனக்கென ஒரு அடையாளம் பிறக்கும். நீ இப்படி தான் இருப்ப, நீ தன்மானத்தோடு இருப்ப, தைரியமாக பேசுவ, தலை நிமிர்ந்து வாழுவங்கிறது உனக்கான அடையாளமாக இருக்கட்டும்.
நீ இப்படி வாழ்கிறத 1000 பேர் 1000 விதத்தில் குறை சொன்னாலும் யாருக்காகவும் எதுக்காகவும் உன் தன்மானத்தை நீ விட்டு கொடுக்க வேண்டாம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னு நினச்சினா நீ செய்ய வேண்டிய விஷயம் பயப்படக்கூடாது. யாருக்கிட்ட எதையும் பேசவோ கேட்கவோ போய் பழகவோ கூட பயப்படவோ தயக்கம் கொள்ளவோ வேண்டாம். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நம்பிக்கையோட நீ முயற்சி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீ வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வருவ. தோல்வி வந்தால் அதை ஒரு பாடமாக நினச்சிக்கிட்டு தாண்டி விடாமுயற்சியோட வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் முழுசாக சொல்லாதே என் செல்லமே. நீ நல்ல பிள்ளை, நீ எந்த தப்பு செய்யணுங்கிறதுனால உன் வாழ்க்கையில் நடக்கிறத அப்பாவையும் அடுத்தவங்கக்கிட்ட போய் வெள்ளந்தியாக சொல்லிடுற. ஆனால் அதை கேட்குறவங்க அதை பயன்படுத்தி அவங்க எப்படி நல்லா வாழலாம், உன்னை எப்படி பலவீனப்படுத்தலான்னு கூட யோசிக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்தவங்களை நீ அதிகமாக நம்பும் போது அதுவே உன் அழிவுக்கு காரணமாக இருந்துடக்கூடாது. உன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுகிறவங்களும் உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்களும் நல்லவங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினச்சிடாதே. நீ உன்னை பலவீனமாக காட்டிக்கிட்டீன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ பயப்படுற மாதிரியோ அல்லது தயங்குற மாதிரியோ தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகம் இன்னும் தான் உன்னை பயன்படுத்திக்க பார்க்கும். உன் பலவீனத்தை வச்சு அவங்க காரியத்துக்கு உன்னை பயன்படுத்த நெருக்கமானவர்களே அப்படிதான் முயற்சி செய்வாங்க. நீ அன்பான பிள்ளை, அதுவே உன் பலவீனமாக மாறிடக்கூடாது. அடுத்தவங்க உனக்கு துரோகம் செய்யும் அளவுக்கும் நீ ஏமாந்து போரும் அளவுக்கும் அப்பாவியாக இருந்துடாதே செல்லவே. எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க முன்னால் அழுகாமல் கண்ணீரை மறைச்சிக்கிட்டு உன் அன்பை வெளிக்காட்ட தெரியாமல் உன் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உன்னையே நீ மறந்து உனக்கு வேண்டியதை செய்ய மறந்து சிரிக்கவும் மறந்து போய் சிந்தனையிலேயே ஆழ்ந்துக்கிட்டும் கவலையிலேயே குழம்பிக்கிட்டும் உன் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்க உன்னை யார் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த வராகி அம்மா புரிந்தவளாகவே இருக்கேன். உனக்கு நடிக்க தெரியாது, யாருக்கிட்டையும் பொய்யா பேசவோ பாசம் காட்டவோ தெரியாது. கோபப்பட்டா உடனே வெளிப்படுத்திடுவேன். அன்பாக இருந்தாலும் அள்ளி கொட்டுவியே தவிர ஒருபோதும் எதிலுமே அளவாக இருக்க தெரியல உனக்கு. மனசில் பட்டதையெல்லாம் பட்டு பட்டுன்னு பேசி இப்படி நீ பலவீனமாக மாறிவிடாது. எல்லா விஷயங்களிலும் ஒரு அளவு வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை வச்சுக்கோ. கஷ்டப்படும் போது உன்னை பெற்றவங்களை நினச்சி பார்க்குறதானே, அவங்க நம்மளை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறாங்கன்றது இன்னைக்கு நீ கஷ்டப்படும் போது தான் உனக்கு புரியுது பார்த்தியா. எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. தான் தடுமாறி விழுந்தாலும் தன் பிள்ளைகள் விழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் பெற்றோர்கள். அப்படி தான் மகனோ மகளோ கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தாங்கி பிடிச்சு வளர்க்கக்கூடிய உன் பெற்றோர்களுக்கு உன்னாலான விஷயங்களை சிறப்பாக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக பெருசா நல்லா நீ செய்யணும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தோற்று போயிடுவோமன்ற பயமே உனக்கு வரக்கூடாது. எந்த வேலையையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாமல் எந்த விஷயத்தை எப்போ யோசிக்கிறியோ அதை உடனே செஞ்சிடு. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்தாலே கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும்.